வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வைட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ள சத்தான பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. விட்டமின் சி நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாகவே அதிகரிக்கும். உடலில் புதியதாக தோன்றக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எளிதில் அழிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. விட்டமின் சி இது மட்டும் இல்லாமல் இது பவர்ஃபுல்லாக ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படும் தன்மையும் கொண்டது. ஆரோக்கியமான செல்கள் மற்றும் சேதமடைவதை தடுக்குவதோடு கேன்சர் மற்றும் போன்ற பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும் ஆற்றல் விட்டமின் சி சத்துக்கு உண்டு. இது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய வெட்டு காயங்கள் விரைவில் ஆறுவதற்கும் சர்ம ஆரோக்கியத்திற்கும் தேவையான குளோசன் செல்களை உற்பத்தி செய்வதற்கும் எலும்புகளை மற்றும் பல் ஈறுகள் பலமாக இருப்பதற்கும் நம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினை உடல் ஆரோக்கியத்தை கொள்வதற்கும் விட்டமின் சி தேவையாக இருக்கிறது. விட்டமின் சி ஏராளமான நன்மைகள் தரக்கூடியது என்றாலும் கூட இதனை இயற்கையாக நம் உடலால் உருவாக்க கொள்ள முடியாது நண்பர்களே. நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலம் மட்டும்தான் நம் உடலுக்கு விட்டமின் சி சத்து கிடைக்கும். மற்றும் இது வாட்டர் சல்பியூல் விட்டமின் என்றதுனால நம் உடலால் விட்டமின் சினை சேகரித்து வைக்க முடியாது. தினசரி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் விட்டமின் சி சத்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விட்டமின் சி சத்து அதிக நிறைந்துள்ள 10 சிறந்த உணவுகளை பற்றி தான் அது என்னென்னு பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 நெல்லிக்காய், 2 சிவப்பு கொய்யா, 3 கீரை வகைகள், 4 காய்கறிகள், 5 கொடைமிளகாய், 6 பப்பாளி பழம், 7 சிற்றலை பழங்கள், 8 அன்னாச்சி பழம், 9 முலாம்பழம், 10 பச்சை மிளகாய். இந்த 10 வகையான வைட்டமின் சி நிறைந்த பயன்களை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தயவு செஞ்சு இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அவங்களும் உங்களால் போல் பயனடையட்டும். 1 நெல்லிக்காய். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 2 சிவப்பு கொய்யா. சிவப்பு கொய்யாவில் 100 கிராம் சிவப்பு கொய்யா பழத்தில் 228 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 3 கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, தண்டுக்கீரைன்னு 3 வகை உள்ளது. அதில் முருங்கைக்கீரையில் 100 கிராம் முருங்கைக்கீரையில் 220 மில்லிகிராம் விட்டமின் சி சத்தும், அகத்திக்கீரையிலும் தண்டுக்கீரையிலும் 120 140 மில்லிகிராம் வரைக்கும் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 4 காய்கறி வகைகள் ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ்ன்ற 3 வகையில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது நண்பர்களே. அதில் ப்ரக்கோலியில் 100 கிராம் ப்ரக்கோலியில் 83 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. அது 100 கிராம் காலிஃப்ளவரில் 48.2 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 100 கிராம் கொபேஜாவில் 36.6 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 5 குடமிளகாயில் 100 கிராம் குடமிளகாயில் 80-100 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 6 பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் 100 கிராம் பப்பாளி பழத்தில் 60.9 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 7 சிட்ரிஸ் பழங்கள். ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி இந்த 3லுமே விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது. 100 கிராம் சிட்ரிஸ் பழங்களில் 53 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 8 அன்னாச்சி பழத்தில் 100 கிராம் அன்னாச்சி பழத்தில் 47.8 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 9 முலாம்பழம். 100 கிராம் முலாம்பழத்தில் 36.7 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்குது நண்பர்களே. 10
பச்சை மாங்காயில் வந்து 100 கிராம் பச்சை மாங்காயில் வந்து 36.4 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து வந்து நிறைந்திருக்குது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.